ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோஸ் டெய்லர். இன்றைக்கி நம்ம வந்து த்ரெட் பைப்பிங் எப்படி ஒரு ப்ளவுஸை வந்து நீட்டாக தைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸு, ஓவர்லாக் போட்டு நீட்டாக ஃபினிஷிங்காக இந்த மாதிரி த்ரெட் பைப்பிங்கை வந்து ஃபினிஷிங்காக தைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது வந்து சின்னதாக ஒரு பஃப், இந்த மாதிரி பஃப் வைக்கிறது எப்படி, கைக்கு வந்து நான் நார்மலாக பைப்பிங் போட்டிருப்பேன், இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறது எப்படி, த்ரெட் பைப்பிங்கை வைக்கிறது எப்படி அப்படின்ற மாதிரி மெத்தடில் இந்த வீடியோ போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் திண்டுக்கல் ஸ்ரீ ஜோஸ் டெய்லர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறது நீட்டாக ஃபினிஷிங் அப்படின்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிங்கிள் நீடில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் வேணும். இதுதான் வந்து த்ரெட் பைப்பிங்கு. இந்த த்ரெட் பைப்பிங் எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சேரீலேருந்து இந்த மாதிரி லாஸ்ட் சைடு இந்த மாதிரி தான் நீளமாக துணி இப்படி தான் வரும். இதை அப்படி எடுத்து வெட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து அப்படியே கிராஸில் போடணும். ஃபஸ்ட்டு கிராஸுங்கிறது எப்படின்னா, இதுதான் கிராஸு, அதாவது இந்த வாக்கில் இதுதான் இப்படி தான் கிராஸாக எடுக்கணும். உங்களுக்கு வரலைனாக்க மார்க் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு இது இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸில் எடுத்திங்கன்னா மட்டும்தான் நமக்கு நல்லா நீட்டாக ஃபினிஷிங்காக வளையும். இது வந்து ஒரு 1.25 இன்ச்சு அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து வெட்டி வச்சுக்கலாம். இதில் எப்படி த்ரெட் பைப்பிங் இதில் எவ்வளோ நீட்டாக ஈஸியாக எப்படி தைக்கிறேங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். கொஞ்சம் நீட்டாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வெட்டி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம எப்பயும் போல் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சிங்கிள் நீடில் மாட்டுறதுக்கு முன்னுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப தையல் வந்து நல்லா பொடி தையலை வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி மூலையெல்லாம் வெட்டி விட்டு இப்படி ஈஸியாக இருக்கும். இப்படி சதுரமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஜாயின் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தெரிஞ்சவங்க அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம், தெரியாதவங்களுக்காண்டி ஈஸியான மெத்தட் இது. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதை வெளிப்பக்கம் உள்பக்கத்தை கரெக்டாக இப்படி நம்ம தைச்சிட்டோம்னா இதை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வெளிப்பக்கம் உள்பக்கம் கரெக்டாக வரும். நம்ம ஒரே பக்கத்து முடிச்சிடோமான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இதை வெட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ண பீஸ் அந்த கேப்லாம் ஃபுல்லாக அது வந்து கொஞ்சம் நல்லா கீறி விட்டு இந்த மாதிரி கீறி விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் மேடு தெரியாமல் இருக்கும். இது ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து நமக்கு வந்து த்ரெட் பைப்பிங் வந்து எவ்வளோ வேணுங்கிறத நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ரோலாகவே வாங்கிக்கோங்க, ரேட்டு கம்மி தான். இந்த மாதிரி நம்ம வெட்டி வச்சதில் கரெக்டாக அப்படி வச்சு எவ்வளோ தேவைப்படுதுன்றதை பார்த்துங்க. ஃப்ரண்ட்டு 2 சைடுங்கிறதுனால அதை அப்படியே நான் டபுளாக எடுத்துக்கிறேன். அடுத்து பேக்கு. இந்த வளைவு மேலே அப்படியே வச்சு இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட முன்ன பின்ன தேவைப்படும்ட்டு அப்போ இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுது. இது எப்படி இதோட ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஜாயின் பண்ணி இதை வச்சு இந்த பீஸில்
இந்த த்ரெட்டை எடுத்து சிங்கிள் நீடில் வந்து வாங்கி மாற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் அது மேலே தையல் விழுகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அது அப்போ தான் வெளியில் வராமல் இருக்கும். போட்டுட்டு நிப்பாட்டிடுங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம இழுத்து தப்போம், அப்போ அது வந்து நகலாமல் இருக்கணும், பிடிமானத்துக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த சைட்லேயும் வந்து துணி இருக்கணும், ஒரு 4 இன்ச்சுனாச்சும் துணி இருக்கணும். ரொம்ப துணி கம்மியாக எடுத்துனீங்கன்னா, அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக துணி எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா எட்ஜில் நல்லா ஒட்டி தையல் போட்டிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக வரும். இந்த மாதிரி வெட்டி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருக்குங்களா, இது வந்து நமக்கு வந்து கரெக்டாக 4 இன்ச்சு தான் இருக்கும். இந்த இடத்துலேருந்து இவ்வளோ 4 இன்ச்சு அளவுக்கு தான் இருக்கும். இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கலாம் வந்து வெட்டிடலாம். இது எனக்கு கரெக்டாக வெட்ட வராது, கொஞ்சம் கூட கம்மியாக நான் வெட்டிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக இதை ஒட்டி 4 இன்ச்சில் நீங்கள் ஒரு தையல் போட்டு பாய்க்கணும். இப்போ இந்த தையல் விட்டு 4 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்படி தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த தையலை ஒட்டினா அப்படி வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிசுறும் கூட கரெக்டாக கூட கம்மி இல்லாமல் கரெக்டான அளவில் வெட்டின மாதிரி இருக்கும். ஒரு சின்ன மிஸ்டேக், அதாவது ஒரு இதுக்கு போய் ஒரு தையல் போடணுமா அப்படின்னு நினைக்கிறத விட கரெக்டாக வரணும்னு நினச்சிங்கன்னா சில வேலைகள் வந்து கொஞ்சம் சோம்பேத்தனம் பார்க்காம செஞ்சோம்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டோம் இல்லையா, இதை வந்து என்ன செய்யணுன்னா, இந்த மாதிரி நம்ம வெட்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, இதில் ஃபஸ்ட்டு இந்த லைனிங் துணியை மட்டும் எடுத்துக்குவோம். மெயின் கிளாத் எடுத்து தனியாக வச்சுருவோம். லைனிங் துணியை எடுத்து தையல் போகிறதுக்கு முன்னே உள்வெளிக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அங்கிட்டு மார்க் இருக்குது. இது வந்து வெளிப்பக்கத்தில் இப்போ நம்ம இது மாதிரி மேலே அப்படி வச்சு நம்ம ஆல்ரெடி இங்கே ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையல் மேலே கரெக்டாக போடுங்க. கீழே இருக்க பீஸ் எதையும் இழுத்துடாதீங்க. இது அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி அதை மேட்ச் பண்ணி அதே மாதிரி அப்படியே தைங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம கரெக்டாக 4 இன்ச்சு அளவு தான் வச்சுருக்கோம். கரெக்டாக அந்த எட்ஜில் துணி வச்சிட்டோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கூட கம்மி இல்லாமல் போயிடும். ஏன்னா ஒரு பக்கத்து 4 இன்ச்சு ஒரு பக்கத்து 1/2 இன்ச்சு பிடிச்சி அந்த வளைவு வந்து கரெக்டாக ஃபினிஷிங் இல்லாமல் போகிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியான வேலை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தடவை நம்ம பைப்பிங்கை இந்த மாதிரி பண்ணுறப்போ கொஞ்சம் கூட கம்மி இருந்துச்சுனாலும் சரி, அதுக்காண்டி இன்னொரு தடவை நம்ம ஒட்டி தானே போடணும்னு நினச்சி போடாதீங்க. நம்ம இன்னொரு தடவை தையல் போடுறப்ப, இப்போ 2வது தடவை தையல் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அது மேலே அதில் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதை மெயின் கிளாத் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுவோம் 3வது தடவை. அப்பயும் கூட கம்மி இருந்துச்சுனாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் பைப்பிங்கில் வந்து முதல் தடவையே கரெக்டாக போடணுமே நினச்சி போடாதீங்க. போட்டால் ஓகே, கொஞ்சம் கூட கம்மி வந்துச்சுன்றதுக்காண்டி மறுபடியும் பிரிக்காதீங்க. நம்ம 2வது தடவை 3வது தடவை தையல் போடுற டயத்தில் இதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ லைனிங்கில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது அப்படியே மெயின் கிளாத்தில் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். மெயின் கிளாத்தை 2 ஒரே மாதிரி திருப்பி வச்சுக்கணும். அது மேலே அப்படியே லைனிங் துணியை மேலே வச்சிருக்கோம்.
இப்போ இது மேலே அப்படியே ஒட்டினா அப்படி தையல் போட்டுருவோம். இப்போ ஆல்ரெடி லைனிங் மேலே ஒரு தையல் இருக்கும் இல்லையா, அந்த தையலை விட ஒரு புள்ளி அந்த தையல் வெளில தெரியாமல் அந்த தையலை ஒட்டி அதை விட கொஞ்சம் கூட பிடிக்கும் இல்லையா, இன்னும் கரெக்டாக வந்துடும். ஏன்னா இது டார்க்காக வேறு கலரில் இருக்குது, நம்ம தையல் போட்டது கூட தெரியக்கூடாது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக அந்த தையலை விட தெரியுதா, அந்த தையலை விட ஒரு புள்ளி தையல் கூட பிடிச்சி அந்த பெண்டு இப்படி கரெக்டாக வளைச்சோம்னா வெளியில் திருப்பி பார்க்குறப்ப இந்த பைப்பிங் வந்து இவ்வளோ நீட்டாக உள்ளுக்கே அந்த தையல் தெரியாது, வெளியிலே இந்த தையல் தெரியாது. இந்த மாதிரி கரெக்டாக அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரா பீஸை மட்டும் வெட்டி விட்டுருவோம். இந்த டேர்னிங் பண்ணுற இடத்துல மட்டும் இதை லைட்டாக தையலில் படாமல் கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா நீ விட்டுக்கிட்டிங்கன்னா உள்ளுக்கு சுருக்கம்லாம் மடங்க க்ளீனாக மடங்கிடும். இப்போ திருப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும். கரெக்டாக எட்ஜில் போடணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸி. கொஞ்சம் பொறுமையாக மட்டும் தைக்கணும், அவ்வளோதான். த்ரெட் பைப்பிங் இவ்வளோ தான். இதே மாதிரி அந்த சைடு பேக்கையும் தைச்சிடலாம். அப்படியே லைனு தண்ணி எப்பயும் போல் அடித்து இதை அப்படியே ரெடி பண்ணிடலாம். நான் வந்து இப்போ பேக் தைக்கிறது எப்படின்னு காமிச்சிட்றேன். இதே மெத்தடு தான் அந்த சைடும் தைக்கிறது, ஆப்போசிட்டும். இப்போ பேக்லேயும் இது வெட்டிட்டும் தைக்கலாம், இல்லை இந்த தையல் மேலே அப்படியே மார்க் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். என்ன பண்ணோன்னா எப்பயும் போலே இதே மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த டிசியில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மார்க்கு தெரியும். அந்த மார்க்கு மேலே வச்சு இதை அப்படியே ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த மார்க் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கு மேலே மாறாமல் அப்பப்போ அப்படியே பார்த்து பார்த்து கரெக்டாக அது மார்க் மேலேயே வச்சு அந்த வளைவுக்கு கரெக்டாக இது கரெக்டாக தான் வந்திருக்கான்னு பார்க்குறப்ப நம்ம பேக் சைடு அந்த வளைவுக்கு மார்க் பண்ணியிருப்போம், அதுலேயும் செக் பண்ணிக்கலாம் நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம், ஒன்றும் மாறல. இப்போ மெயின் கிளாத் எடுத்து மேலே போட்டு அதே மாதிரி அப்படியே அடிச்சிடலாம். மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். இப்போ இந்த தையல் போட்டிருக்கோம்னா இந்த தையல் மேலே போடுங்க, இல்லைனா தையலுக்கு ஒரு புள்ளி அங்கிட்டு போடுங்க. தையலை தண்ணி போட்டிங்கன்னா இந்த தையல் வெளியில் தெரியும். அது மேட்சிங் நூல் இல்லை, ஏன்னா த்ரெட் பைப்பிங் நம்ம போட்டிருக்கிறது வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டிருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த இதில் தெரியக்கூடாது, அந்த தையல் தெரியாத அளவுக்கு போடணும். அப்போ தான் அது பைப்பிங் நல்லா அழகாக வரும். இந்த மாதிரி வளைவுக்கிட்ட தைக்கிறப்ப நம்ம பாட்டுக்கு நம்ம கீழே வந்து இதை கவனிக்காமல் இப்படியே போயிடும். அப்புறமேட்டு தைச்சதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே சூழ்ந்துருக்கும். அதனால் இந்த மாதிரி டேர்னிங் திருப்புற இடத்துல நல்லா அப்படியே விரித்து விட்டுக்காங்க. எப்பவும் போல் அந்த டேர்னிங்கில் மட்டும் தையலில் படாமல் கொஞ்சம் நல்லா வெட்டி விட்டுக்கோங்க.
நீவுறப்பே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து தையல் தெரியாத அளவுக்கு கரெக்டாக ஒட்டி அடிச்சிட்டோம்னா. ஒரு சிலர் வந்து பைப்பிங் தானேங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த பைப்பிங் தைக்கிறதுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு எவ்வளோ நீட்டாக தைக்கிறோம் அப்படிங்கிறது சிலருக்கு தெரியறதில்ல. நான் ஒரு கஸ்டமருக்குலாம் ஃபுல்லாக பைப்பிங்லேயே தைச்சி கொடுத்தேன். என்னங்க பைப்பிங் தானேங்க, இவ்வளோ அசால்ட்டாக ஒரு பைப்பிங்கை தைச்சிட்டு இதுக்கு போய் நீங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறீங்கண்ணா. ஒன்றும் ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன். 50 ரூபா எக்ஸ்ட்ரா கட்டதுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க. துணியில் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக அடிக்கலாம் பைப்பிங்கு. நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக அப்படியே துணியை வந்து இதே மாதிரி கிராஸ் துணி கைக்குங்கிறப்ப ஸ்ட்ரைட்டாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே டபுளாக மடக்கி அப்படியே ஓரத்தில் எட்ஜில் வச்சு உள் சைடு வச்சு அப்படியே அடித்து வெளி சைடு அப்படியே மடித்து அப்படியே தைச்சிடலாம். நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம செய்கிற வேலைக்கு நம்ம தாங்க கூலி, தைரியமாக சொல்லணும். இப்படி தான் தைப்பேன், இதுக்கு இவ்வளோ தான் கூலி, சொந்தமாக தையுங்க, இல்லையா எங்கே தைக்கணுமோ அங்கே தைச்சிக்கோங்கன்னு சொல்லிடுவோம். நம்ம வேலை எங்கே போனாலும் தனியாக துண்டாக தெரியும். காசு மட்டும் எப்போயுமே குறைச்சி கொடுக்குறாங்களாம் வாங்காதீங்க. இந்த ஒரு தடவை ஓகே வாங்கிக்கோங்க, அடுத்த தடவை என்கிட்ட வந்தால் இதுதான் ரேட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். இந்த ஒரு தடவையோடு போட்டோம், அடுத்த தடவை வந்தால் நமக்கு அந்த கரெக்டான அமௌண்ட்டு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைப்பிங்கு ஈஸியாக தைச்சாச்சு. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா விசிறு தெரியாது, அந்த தையல் கூட தெரியாது, நம்ம தைச்ச தையல் தான் தெரியணும். சரிங்களா? இந்த மாதிரி நீட்டாக நீங்களும் தைச்சு பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, எல்லாம் அன்பு தொல்லைகள். சரி, ஓகேங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து பைப்பிங் தைக்கணும்னா பைப்பிங் தைச்சி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.